காட்டில் சிங்கம் ஒன்று இருந்துச்சான். அதுக்கு பயங்கர மமதை. தன்னை விட யாரும் பெரிய ஆள் இல்லை. ஒரு குரங்க போய் பார்த்து கேட்டுச்சான், யார்ரா இங்கே ராஜா? நீங்கள் தாங்க ராஜா. அடுத்து மானை போய் கேட்டுச்சான், யார்ரா இங்கே ராஜா? நீங்கள் தான் கேட்டுச்சான். அடுத்து குதிரையை காட்டுச்சான். தன்னை விட வலிமை குறைஞ்ச சின்ன சின்ன விலங்குகள் கிட்டலாம் போய் கேட்டுச்சான். எல்லாம் பயந்துக்கிட்டு நீங்கள் தாங்க ராஜா, நீங்கள் தாங்க ராஜான்னு சொல்லிட்டு போச்சு. எதிர ஒரு யானை வந்து தான். அது ஏதோ ஒரு சிந்தனையில் வருது. சிங்கம் அது எதிர போச்சான். யார்ரா இங்கே ராஜா? அது அமைதியாக முன்னாடி 2 அடி போச்சான். சிங்கத்துக்கு கோபம் வந்துடுச்சு. ஏய், கேட்குறேன்ல, யார்ரா இங்கே ராஜா? அது அமைதியாக பார்த்துட்டு இன்னும் 2 அடி போச்சான். இதுக்கு இன்னும் கோபம் அதிகம். ஏய், கேட்குறல்லடா யார்ரா இங்கே ராஜான்னு, நீ பாட்டுக்கிட்டு போயிட்டுருக்க. யானைக்கு வந்ததே பாருங்க ஒரு கோபம். தூக்கி நச்சுன்னு ஒரு அடி. சிங்கத்தோட முதுகு எலும்பு தெரிச்சு போச்சு. ஓடுது. திருப்பி பார்த்து கேட்குது, ஏண்டா யாரா ராஜான்னு தானே கேட்டேன். ஏய், அதுக்கு தாண்டா இது பதில். சொல்லலைன்னும் போது என்னை விடணும். திருப்பி திருப்பி கேட்டால் நான் சொல்லிட்டு தான் போகணும் அப்படின்னுச்சான். அது மாதிரி தாங்க இங்கே சில பேர் தான்ற தலைக்கடம். நான் தான் ராஜா, நான் தான் ராஜான்னு. அவங்களுக்கெல்லாம் வார்த்தையில் பதில் சொல்லக்கூடாது, ஜெயிச்சு காட்டணும். நான் தான் ஜெயிப்பேன், நான் தான் ஜெயிப்பேன்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது, ஜெயிச்சு காட்டணும். யானை மாதிரி.